குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்ட 206 வங்கி கணக்குகளில் 13,50,000 வெள்ளிக்கும் அதிகமான பணம் காவல்துறையால் முடக்கப்பட்டுள்ளது என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாலுடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். GISPHலிருந்து 31 வாகனங்கள் மற்றும் 19 நிலங்கள் உட்பட பல்வேறு சொத்துக்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் கூறினார். பண மோசடி தடுப்பு, பயங்கரவாதத்திற்கு நிதி அளித்தல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் வருவாய் சட்டத்தின் 44(1) பிரிவின் கீழ் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அதே சட்டத்தின் 45(2) பிரிவின் கீழ் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ரசாலுடின் தெரிவித்தார். இன்று வரை 93 GISPH உறுப்பினர்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 117 பிரிவின் கீழ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 34 பேர் சொஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புக்கிட்டமான் ஒருமைப்பாடு மற்றும் தரநிலைகள் இனங்கள் துறையின் சோதனைக்கு பிறகு கெடாவில் 12 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாலுடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். மேலும் ஒழுங்குமுறை சிக்கல்கள் மற்றும் கிரிமினல் குற்றங்களுடன் காணப்படும் போலீஸ் படையினர் விவகாரத்தில் போலீசார் கண்ணை மூடிக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்று அவர் எச்சரித்தார். நேற்று சுங்கைப்பட்டாணியில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் சோதனை மேற்கொண்டதில் 31 பேர் போதைப்பொருள் உட்கொண்டது கண்டறியப்பட்டது. அதில் 2 அதிகாரிகள் உட்பட 12 பேர் போலீசார் என்பது குறிப்பிடத்தக்கது. படையில் பணியாற்றும் அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை என்றும் சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் செய்ய வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போது ஈராக் மற்றும் ஈரானில் வசிக்கும் அல்லது வருகை தரும் அனைத்து மலேசியர்களையும் பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள பதற்றத்தின் காரணமாக கன்சுலார் அமைப்பில் பதிவு செய்யுமாறு வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது. இன்னும் அவ்வாறு செய்யாதவர்கள் உடனடியாக பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிராந்தியத்தில் உள்ள மலேசியர்கள் விமான அட்டவணையில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் பயண திட்டங்களில் தேவையான மாற்றங்களை செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசியர்கள் தேவையான புதுப்பிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்காக அந்தந்த நாடுகளில் உள்ள தூதரகங்களுடன் நெருக்கமான தொடர்பை பேணுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து மலேசியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக நிலைமையை உன்னிப்பாக வெளியுறவு அமைச்சு கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் விடுமுறையை கழிப்பதற்காக தனது கடவுச்சீட்டை தற்காலிகமாக விடுவிப்பதற்கான முன்னாள் பிரதமர் முஹைதீன் யாசின் விண்ணப்பத்தை கோலாலம்பூர் அமர்வு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பெர்சாத்து தலைவர் நாட்டிற்குள் தங்கள் விடுமுறையை கழிக்கலாம் என்று நீதிபதி அசூரா அல்வி தெரிவித்துள்ளார். தனது மனைவியுடன் உஸ்பெகிஸ்தானுக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்வதற்காக அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தனது பாஸ்போர்ட்டை விடுவிக்க முஹைதீன் கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் சையத் ஹுசைன் சையத் அப்துல்லா இன்று கோத்தா இஸ்கண்டாரில் உள்ள சுல்தான் இஸ்மாயிலில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜொஹூர் மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ டாக்டர் முகமது புவாட் சர்காசி முன் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 40 வயதான சையத் ஹுசைன் சட்டமன்ற உறுப்பினராக தனது கடமைகளை மிகுந்த நேர்மையுடன் நிறைவேற்றுவதாக உறுதி அளித்தார். ஜொஹூர் மாநில அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் தாம் உறுதி அளிப்பதாக குலுவாங் அம்னோ இளைஞர் தலைவருமான அவர் கூறினார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய சையத் ஹுசைன் 20,648 வாக்குகள் பெரும்பான்மையுடன் மகத்தான வெற்றியை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலாக்கா ஆயர்க்ரோ தமான் தாசே உத்தாமாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 21 வயது ஊனமுற்ற பெண் ஒருவரை கடத்தி சென்று அடைத்து வைத்ததாக கூறப்படும் 2 வங்காளதேச கட்டுமான தொழிலாளர்களை மலாக்கா போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட பெண் அக்டோபர் 1ஆம் தேதி அபார்ட்மெண்டில் உள்ள ஒரு அறைக்குள் கைகள் மற்றும் கால்கள் கம்பிகளால் கட்டப்பட்ட நிலையில் அவரது தாயாரால் கண்டுபிடிக்கப்பட்டார். அன்று இரவு 7 மணிக்கு ஜாக்கிங் சென்றுவிட்டு வீடு திரும்பாததால் பாதிக்கப்பட்டவரின் தாயும் மற்றொரு அண்டை வீட்டுக்காரரும் தேடிய போது இவ்விவகாரம் தெரிய வந்ததாக தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் குடும்பம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கியிருந்த அதே குடியிருப்பில் வசிப்பதாக கிறிஸ்டோபர் பாட்டிட் கூறினார்.
பெர்சாத்துவின் மாச்சாங் எம்பியான வான் அமாட் ஃபைசால், வான் அமாட் கமால், கிளந்தான் உட்பட பெரிகாத்தான் நேஷனல் தலைமையிலான மாநிலங்களில் வருவாய் அல்லாத நீர் இழப்புகளை நிவர்த்தி செய்ய ஒதுக்கப்பட்ட நிதியை விரைவுபடுத்துமாறு புத்ராஜயாவிடம் வலியுறுத்தியுள்ளார். 2025 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்வதற்கு முன்னர் தேசிய நீர் சேவை ஆணையமான ஸ்பான் வைத்திருக்கும் நிதியை வழங்குவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தண்ணீர் பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என்று வலியுறுத்திய அவர், காலதாமதத்தால் ஏற்படும் அதிக பராமரிப்பு செலவுகளை அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசே ஏற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.